ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு 20 ரூபாய் விலை இல்லாமல் அரிசி கொடுப்பேன் என்று சொன்னார்கள். ஆட்சிக்கு வந்து பொறுப்பேற்ற உடனே முதல் கேள்வியிலே 20 ரூபாய் விலை இல்லாமல் அரிசி கொடுத்தார்கள். அது இன்றைக்கு வரைக்கும் கொடுக்கப்பட்டு வருகிறது. அதை எவராலும் வந்து நிறுத்த முடியாது. அனுபவமான ரேஷன் கார்டு மட்டும் வரணும், 20 அரிசியோட வீடு வாங்கணும். இது அம்மா தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க. நான் முதலமைச்சராக ஏன்னா முதல் தேர்தல் இருக்கும்போது இதே மாதிரி எதிர்கட்சி நம்ம எதிர்கட்சியாக இருந்தால் அம்மா எதிர்கட்சி தலைவராக இருந்தாங்க. நாங்களாம் எதிர்கட்சியில் தான் இருந்து வேட்பாளராக தேர்தல் சந்திச்சோம். அந்த தேர்தல் முடிவு ஆட்சி மாற்றம் வந்தது. அதே முடிவு தான் இந்த தேர்தலே வரப்போகுது. 2011 எப்படி ஆட்சி மாற்றத்தோடு நம்ம உலக ஆட்சி மாற்றதோ அதே நிலை இன்றைக்கு தமிழகத்தில் இருக்குது. ஏன்னா அதுக்கு மேலே 2011 வரைக்கும் செஞ்சு அவங்க சொன்ன தேர்தல் வாக்கு நிறைவேற்றவில்லை. அப்போ இன்னைக்கு உள்ள ஸ்டாலினோட அப்பா தான் இன்னைக்கு அவங்க எல்லாரும் அப்பா அப்பா கூப்பிடுங்காருல அதெல்லாம் இயற்கையாக வரணும். அண்ணா வந்து தந்தை பெரியாரை ஐயான்னு கூப்பிட்டாங்க. அது உணர்வுபூர்வமாக உள்ளபூர்வமாக மக்கள் அறிந்த பேர் கூட்ட உரை ஒவ்வொரு தலைவர் குறைத்துள்ளது. எம்ஜிஆர் என்ற 3 இடத்துக்கு மந்திரம் தமிழக மக்களை கட்டி போட்ட வரலாறு படைத்த ஒரு மகத்தான் காய்கறி. அதற்கு அம்மா என்பது அம்மா என்ன அம்மானு கூப்பிடுன்னு அம்மா சொல்றேன், யாரும் கூப்பிடல. அது இயற்கையாகவே அம்மானு கொடுத்த சரித்திர தலைவி புரட்சி தலைவர் அம்மா. அவங்க சொன்ன இவங்க அப்பா அவர் வேணா அவங்க அப்பா அப்பான்னு சொல்லிக்கல. இவர் ஒரு காலம் தமிழ்நாட்டு அப்பான்னு யாரும் சொல்ல போகிறது. அந்த 2006-11 எந்த தேர்தல் வாக்குறுதி அன்னைக்குள்ள முதலமைச்சர் நம்ம யாரையும் மரியாதை சொல்லணும், பெரியவர் இன்னைக்கு காலத்தில் மறைந்த தலைவர்கள் பற்றி நம்ம படிச்சு பேச. அன்னைக்குள்ள முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அத்தனை அவருக்கு 2 ஏக்கர் நிலம் தருவாங்க. ஏமாற்றிட்டாங்க. அதே நிலைமை தான் இன்னைக்கு 2021 அவங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனால் அம்மா என்ன சொன்னாங்க, 20 நான் ஒரே உதாரணம் சொன்னேன், 20 அரிசி தாராளமாக கொடுத்தாங்க. ஆனால் மாணவர்களுக்கு இந்தியாவில் உலகத்திலேயே இன்றைக்குள்ள காலத்திற்கேற்ற கல்வியை தர வேண்டும் சொல்லி லேப்டாப் கொடுத்த ஒரே முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா. அதுபோல ஒரு பெற்ற தாய்க்கு தான் அருமை தெரியும். ஒரு குடும்பத்தினால குடும்ப சுமை தெரியும். வீடு கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார்னு ஒரு பழமொழியை சொல்லுவாங்க. ஒரு பெண்ணு கல்யாணம் வச்சுட்டு அந்த தாய் என்ன படுகை தெரிவிப்பாங்க தெரிஞ்ச தலைவியாக புரட்சி அம்மாவில் நான் முதலமைச்சராக வந்த பிறகு நான் ஆளுநர் தமிழகத்தில் குன்றுமணி தங்கம் கூட இல்லாமல் வெறும் மஞ்சள் கயிறு கட்டி திருமணம் நடக்கின்ற திருமணம் அந்த கொடுமை இன்றைக்கு தமிழகத்தில் இனிமேல் இருக்காது, இருக்கக்கூடாது என்று சொல்லி நாளைக்கு தங்கம் என்ற திட்டத்தை கொடுத்து பட்டதாரி பெண்கள்னா 25,000 +2 படித்தாலே 25,000, பட்டதாரி பெண்கள்னா 50,000. அது ஏன் அப்படி கொடுத்தாங்கன்னா அப்படியாவது பெண்களுக்கு முக்கியத்துவம் வர வேண்டும். பெண்களை ஒரு பெண்ணு ஒரு குடும்பத்தில் 10 ஆண் படிக்கிறதுக்கு ஒரு பெண் படித்தா 10 ஆணுக்கு சமம். அந்த குடும்பமே எதிர்காலத்தில் கல்வியில் வளர்ச்சி என்பதை ஊக்குவிக்க வேண்டும். 50,000 கொடுத்தாங்க. பிறகு பசுமரத்து கிடைத்திருவாங்க, அதை கொடுத்துட்டாங்க. 100 யூனிட் வரைக்கும் மின்சார இலவசம் அதை கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து பெண்களுக்கு அம்மா இருசக்கர வாகனம் கொடுத்தாங்க, அதையும் கொடுத்தாச்சு. 500 ரூபா ஓய்வு 1000 ரூபா வாங்கினாங்க, அதை செஞ்சாங்க. அது பசுமை வீடு சூரிய மின்சார விளக்கத்தோடு விளக்கோடு தாராங்க, அதையும் வாங்கிட்டாங்க. மக்களோட ஓட்டினர் இருந்தால் போகணும்னு சொல்லி துணிச்சலான இன்னும் புரட்சி தலைவர் கூட அதை செஞ்சிருக்காங்க. கலைஞர் கருணாநிதி அங்கே ஆரம்பம் ஆரம்பிச்சார். ஒரு நாள் கூட தனிச்சிருந்தாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் யாராவது கட்சி கூட்டணி வந்தால் சேர்த்துருக்கோம். தனியாக 234 தொகுதியில் நின்று ஆட்சியை பிடிக்க முடிந்த வரலாற்றை படைத்த தலைவி வெற்றி தலைவி மகதான் குடிமராமத்து பண்ணியிருந்த அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து அங்கங்களுடைய ஏரிகள் குளங்கள் எல்லாம் தூர்வாரி மன்னர்கள் காலத்தில் திட்டத்தை கொண்டு வந்து தான் ஒரு விவசாய முதலமைச்சரானால் என்ன செய்ய முடியும் என்பதை நாட்டுக்கு தெரிவித்த ஒவ்வொரு முதலமைச்சராக என்ன பண்ணியிருக்காங்க. அதுவும் அம்மா இருசக்கர வாகனம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு போனாங்க அம்மா. ஆனால் அம்மா 6 மாசத்துல வரைஞ்சிட்டாங்க. தமிழகத்துக்கும் நமக்கும் வேலை இழப்பாக அம்மா ஒரு மறைவுக்கு பிறகு அந்த திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அழைத்து வந்து சென்னையில் அம்மா இருசக்கர வாகனத்தை ஆரம்பித்து வந்து 4 ஆண்டுகளில் 10 லட்சம் பேர் 40 லட்சம் மகளிருக்கு தமிழகத்தில் அம்மா இருசக்கர வாகனம் கொடுத்த முதலமைச்சரும் நம்ம லேப்டாப் எழுதுறோம், சைக்கிள் விட்டு நிறுத்தல. அம்மா உலகத்தில் இன்னைக்கு எல்லாம் நிறுத்திட்டாங்க. லேப்டாப் நிறுத்தியாச்சு, சைக்கிள் நிறுத்தியாச்சு. அம்மா கிட்டத்தட்ட க்ளோஸ் பண்ணிட்டாங்க.
புதுசாக அவர்கள் செஞ்சிருவாங்களோ ஒரு சலனம், அந்த சலனத்தை பயன்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் வாக்கில் 520 தேர்தல் வாக்குன்னு சொல்லி நம்ப முடியாத, சாத்தியப்படாத, நிறைவேற்ற முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் மக்களை ஏமாற்றி விட ஆட்சி வரணுங்கிறதுல திமுக திமுக மக்களை ஏமாற்றுவதில் உலகத்திலேயே ஒரு கட்சிக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா அது திமுக தான். அக்கா கனிமொழி என்ன சொன்னாங்க, தமிழ்நாட்டில் இட உதவி எல்லாம் கூடி போச்சு, எங்கள் அண்ணன் ஸ்டாலின் மட்டும் முதலமைச்சர் ஆகணும், நான் எங்கள் அண்ணன் கிட்ட சொல்லி முதலமைச்சருக்கு ஒரே கேள்வியில் தமிழ்நாட்டு மதுவிலக்கு அமல்படுத்துவோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு மதுவிலக்கு அமல்படுத்தினாலும் பரவாயில்ல, இருக்கிறதுக்கு கூடுதலாக வந்தாலும் பரவாயில்ல, கடை எண்ணிக்கை கூட்டி தெருவுக்கு சாராயம் போடணும், ஆற்றுல தண்ணி ஓடுவதா, கிணத்துல ஊருக்குள்ள பைப்பில் தண்ணி ஓடுவது அப்படின்னா 4 கூட சாராயம் தண்ணி அப்படி ஒரு கலாச்சாரம் குடிச்சு இந்த ஆட்சியில் 10 வருஷம் அம்மா முதலமைச்சர் எடப்பாடியார் தொடர்ந்து முதலமைச்சர் 10 வருஷம் ஆட்சியில் ஒரு கள்ளச்சாராய சாப்பிட தமிழகத்தில் கண்கூட நம்ம பார்க்க முடியும். ஆனால் இவங்க வந்த பிறகு எத்தனை குடும்பம், கிட்டத்தட்ட 300 குடும்பத்துக்கு மேலே கள்ளச்சாராய சாப்பிட்டு மாறணும் நடந்திருக்கு. ஆக சொன்னது வந்து செய்தது. பிறகு கல்வி கட்டணம் தள்ளுபடி பண்ணாங்க, அது பண்ணாங்க. 5 பவுன் நகை கடன் தள்ளுபடி பண்ணாங்க, பண்ணல. ஆக தேர்தல் கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சு. இப்போ பாருங்க 4வது வருஷம் ஓடி போடுது. அரண்டு வெயி ஒரு கணக்கு ஒரு மாட்டை கட்டி வச்சுட்டா திருப்பி அவுத்து விடணுன்னு எப்படி அலையை அடிச்சு ஓடணும். இப்போ அலையை அடிச்சு துடிச்சு மக்களை பார்த்து வியாபாரமாக ஓடியாருங்க. திமுக அமைச்சர்கிட்ட இருந்து 2 ரூபாய்க்கு போகலாம். ஏன்னா பயம், திமுக ஒரு பயம் வந்து இன்னைக்கு நம்ம மாவட்டத்தில் பார்க்க அமைச்சர்லாம் ஓடி அது குறிப்பாக கோயில் பார்த்து ஓடி நீங்கள் எத்தனை முறை ஓடினாலும் காவடி ஊற்றினாலும் தமிழ்நாட்டோட தான் கிளம்பு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் தேர்தல் வரணும் நிறைவேற்ற ஒன்று ஏமாற்றப்படணும், ஒன்று மக்கள் நிர்வகிக்கிறாங்க. அது போக சட்டம் ஒழுங்கு பிடிச்சு வர இன்னும் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாகி பாலியல் வன்கொடுமை வயசு வித்தியாசம் இல்லாமல் டிவியிலையும் பேப்பரையும் பார்த்தா நமக்கு கொடுமையாக தமிழ்நாட்டில் வளர்த்து பண்ணுறது. இது இந்த உணர்வு மக்கள் வந்து சேர்ந்துச்சு. 6 வயசுக்குள்ளே பள்ளிக்கூடத்தில் உள்ள ஆசிரியர்களை அந்த கொடுமை சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்து கைது செய்ய போக்சோவில் கைது செய்யப்படுறாங்க. ஆனால் இன்னைக்கு பெற்றோர்களுக்கு பேர் அதிர்ச்சியாச்சு. அதுபோல காவல்துறை பெண்கள் காவல்துறையில் உள்ளவங்களே காவல்துறையில் உள்ளவர்களாக கவனிக்கணும். ஆசிரியர்களுக்கு பள்ளிக்கூடத்திலே பாலியல் எந்த தரப்பு பார்த்தாலும் வயது வித்தியாசம் இல்லாமல் சிறுமியின் முதல் முதியோர்கள் வரை பாலியல் வன்கொடுமைக்கு தமிழகத்தில் ஆளாக்கப்பட்ட சூழ்நிலை இருக்குன்னா காரணம் என்னன்னா கட்டுப்படுத்த முடியாத போதை கஞ்சாங்க பண்ணலாம். இன்னைக்கு தமிழ்நாடு விசாரிச்சு இதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு சட்டம். ஒரு கைது செய்யப்படலாம், அவன் சொல்ல நான் கூப்பிடும்போது வரணும், இன்னொருத்தர் கூப்பிட்டு 2 நாள் கழிச்சு ஒரு சார் கூப்பிடுவாரு. அந்த யார் அந்த சார்னு கேட்டாங்க, பரிசுனாங்க சொல்லல. ஏன்னா அந்த சார் அவனுக்குமே இல்லை. நிறுத்தியாச்சு, லேப்டாப் நிறுத்தியாச்சு, சைக்கிள் நிறுத்தியாச்சு. ஒரு குடும்பத்துக்கு ஒரு தாலிக்கு தங்க ஒரு திருமணம் நடந்தால 70,000 பவுன் 50,000 வைக்க கிட்டத்தட்ட 1,20,000 நிறுத்திட்டு 1000 ரூபா 12 மாசத்துல 12,000 1,20,000 ஒரு குடும்பத்துக்கு வரதை நிப்பாட்டிட்டு ஒரு குடும்பத்துக்கு 12,000 கொடுத்தா என்னாச்சு? இது ஒரு சாதனை. விலைவாசி 40 ஏற்றியாச்சு. அங்கே கரண்ட்டுக்கு 300 ரூபா கட்டினா இன்னைக்கு 2,000 ரூபா. இவ்வளவு செஞ்சுட்டு 1000 ரூபா கொடுத்து ஒரு சாதனை இல்லை. இது இன்னொன்று அந்த ஓட்டர் ஐடியில் அவங்க பேர் நம்பர் வச்சு 10 சான்றிதழ் மாதிரி அந்த படித்த பட்டதாரி பெண்களாக இருந்தாலும் சரி, பையக்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் நிர்மாவின் அரசன் வளர்ந்து இடப்படையாக அவர்கள் படிப்பாக இருந்தாலும் சரி, வேலைகளை இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நிச்சயமாக முன்னுரிமை வழங்கப்படும்.